திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. சித்சபேசா சிவசிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம். சிவசுப்பிரமணியோம் வல்லிகாந்தஸ்மரணம். சிவசுப்பிரமணியோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவராணினம் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கருணையே உருவான ஸ்ரீ உமையொரு பாகனாரின் பெரும் கருணையினாலும் ஆச்சாரிய பெருமக்களின் குருவருளினாலும் நாம் இன்றைய தினம் நம்முடைய இடைமருது ஈசன் சாத்திர குழுவில் இன்றைக்கு வைகாசி ஆயில்யம் எம்பிரான் சோமாசி மாற நாயனாரது குரு பூஜை தினம். அதனை ஒட்டி நாம் இன்றைக்கு சிந்தனை அமைய இருக்கின்றது. நேற்றைய தினம் வைகாசி பூசம் எம்பிரான் ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் சுவாமிகளின் குரு பூஜை, எம்பிரான் நமிநந்தி அடிகளார் நாயனாரின் குரு பூஜை. அதனை நிறைவு செய்து இன்றைய தினம் வைகாசி ஆயில்யம் எம்பெருமானார் சோமாசி மாற நாயனாரது குரு பூஜை தினம். எம்பிரான் சோமாசி மாற நாயனார் புராணம் என்பது ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் அமைந்திருக்கின்ற 33வது புராணம் ஆகும். நம் அனைவருக்கும் தெரியும், எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம்பிரான் தோழர் பெருமான் அருளிய திருத்தொண்ட தொகை நம் நாயன்மார்களை தொகைப்படுத்தி அவர்களுக்கெல்லாம் அடியேன் என்று எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அருளிய திருத்தொண்ட தொகை. அதிலே 5வது திருப்பாடலில் வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமலர்னர் கொன்றையான் அடியலால் பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏயர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்கர்க்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என்ற இந்த 5வது திருப்பாடலில் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் என்று எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்பி ஆரூரர் பெருமான் அருளியிருக்கின்றார். நாம் நாயன்மார்களினுடைய திருச்சரிதங்களை சிந்திக்கும் வேளையில் அதற்கு என்று நம் முன்னோர்கள் அமைத்திருக்கின்ற மரபு தொகை நூல் சிந்தனை, வகை நூல், பின்னர் விரிநூல், பின்னர் தலபுராணம் என்று இந்த வரிசையில் சிந்திக்க வேண்டும் என்பது நம்முடைய சைவ மரபு. அந்த வகையில் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகையிலே எம்பெருமான் சோமாசி மாற நாயனார் போற்றப்படுகின்றார். அம்பரான் என்பது திரு அம்பர் என்பது திருத்தலம். அந்த திருப்பதியில் அவதரித்த நம் நாயன்மார் எம்பெருமான் சோமாசி மாற நாயனார். எனவே அம்பரான் என்பது திரு அம்பர் என்ற திருத்தலத்திலே திரு அவதாரம் செய்தவர் என்ற பொருளை தர அம்பரான் திரு அம்பர் என்னும் பதியில் அவதரித்த சோமாசி மாறனுக்கும் அடியேன், சோமாசி மாற நாயனாருக்கும் நான் அடியேன் ஆவேன் என்பது இந்த தொகை நூலினுடைய பொருள். அம்பர் என்பது திருத்தலம், திரு இன்னம்பர் என்று வழங்கப்படுகின்றது. இதற்குரிய தல விசேஷம் எல்லாம் கூறப்படுகின்றன. இந்த திரு அம்பர் தலத்திலே
வேத ஆகமங்களில் விதித்தவாறு சிவயாகங்களை நியம நியதியாகச் செய்யும் மறையவர் சோமாசி என்று பட்டப்பெயர் வழங்கப் பெறுபவர் நம்முடைய நாயனார். மாறர் என்பது நாயனாரது இயற்பெயர். சோமாசி என்பது மாரநாயனார் சோமயாகம் செய்ததனால் சோமயாஜி என்று வழங்கப்படுவது தமிழிலே சோமாசி என்று வழங்கப்பட்டு சோமாசி மாரநாயனார் என்று நம் நாயனாரினுடைய திருநாமம். எம்பெருமான் சோமாசி மாரநாயனார் சிவ யாகம் செய்த பெருமையும் தன்மையும் பெரிய புராணத்திலே விளக்கப்படுகின்றது. திரு அம்பர் தலபுராணத்திலும் விளக்கப்படுகின்றது. எம்பெருமான் சோமாசி மாரநாயனார் செய்த பெரும் யாகத்தில் சிவபெருமான் தம் தேவியாரும் தாமுமாக நீச்ச வடிவத்துடன் வந்து ஹவிஸ் என்பதனை ஏற்றுக்கொண்டு அருளினார் என்று ஒரு தல வரலாறு திரு அம்பர் தல மகாத்மியத்திலே சிறப்பாக கூறப்படுகின்றது. அதன் பொருட்டு அம்பர் யாகம் என்றதொரு உற்சவமும் இன்றும் நடந்து வருகின்றது. இந்த திருத்தலத்தில் ஆண்டுதோறும் இதே நாளில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதனை பெரிய புராணத்திலே ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் சுவாமிகள் குறிப்பால் உணர்த்தி செல்லுகின்றார். இந்த வரலாறு தல புராணத்தில் மிக விரிவாக பேசப்படுகின்றது. இது தொகை நூலில் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் என்ற பகுதியின் பொருள். இனி வகை நூல் எம்பெருமான் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் அருளிய திருத்தொண்டர் திருவந்தாதியில் 39வது திருப்பாடல் எம்பெருமான் சோமாசி மாரநாயனாரை போற்றுகின்ற புகழ்கின்ற திருப்பாடல். சூதப் பொழில் அம்பர் அந்தணன் சோமாசி மாறன் என்பான் வேதப் பொருள் அஞ்செழுத்தும் விளம்பியல்லான் மொழியான் நீதி பரன் மன்னு நித்த நியமன் பறவை என்னும் மாதுக்கு காந்தன் வன்தொண்டன் தனக்கு மகிழ் துணையே என்பது எம்பெருமான் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் அருளிய திருத்தொண்டர் திருவந்தாதியில் எம்பிரான் சோமாசி மாரநாயனாரை பற்றி புகழ்கின்ற திருப்பாடல் 39வது திருப்பாடல். மாமரங்கள் மிகுந்த சோலைகள் சூழும் திரு அம்பர் என்ற பகுதியிலே வாழும் மறையவர் சோமாசி மாறன் என்று சொல்லப்படுபவர். அவர் வேதங்களின் உட்பொருளாய் விளங்கும் திருவைந்தெழுத்தினை ஸ்ரீபஞ்சாட்சரத்தினை இடையடாது சொல்பவர். அப்படி ஸ்ரீபஞ்சாட்சரத்தினை இடையராது சொல்லுவதன்றி வேறு எந்த மொழியும் பயிலாத நித்த நியமன். சிவபெருமான் மேல் பொருந்திய நியத்தியில் வருகின்ற அந்த நித்த நியமம் பூண்டவர். அவர் பறவையார் என்று சொல்லப்படுகின்ற அம்மையாரின் கணவராகிய வன்தொண்டருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு மகிழ்ச்சி பொருந்திய துணைவராவார் என்பது இந்த வகை நூலில் நம்பியாண்டார் நம்பிகள் எம்பெருமான் சோமாசி மாரநாயனாரை பற்றி போற்றுகின்ற பகுதி. இனி விரிநூல், அந்த வரிசை முறைப்படி தொகை நூல் வகை நூல் என்று சிந்தித்து இனி விரிநூல் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய சேக்கிழார் பெருமான் எம்பெருமான் ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் சுவாமிகள் சோமாசி மாரநாயனார் புராணத்தை 5 திருப்பாடல்களிலே நமக்கு விளக்கி அருளி இருக்கின்றார். 5 எழுத்து போல அமைகின்ற 5 திருப்பாடல்கள் கொண்ட மிக அற்புதமான திருப்புராணம். அதிலே முதல் திருப்பாடல் சூதம் பயிலும் பொழில் அம்பரில் தூய வாய்மை வேதம் பயிலும் மறையாளர் குலத்தின் மேலோர் ஏதம் புரியும் எயில் செற்றவர்க்கு அன்பர் வந்தால் பாதம் பணிந்து ஆரமுது ஊட்டு நற்பண்பின் மிக்கார் என்பது அந்த முதல் திருப்பாடல். மாமரங்கள் மிக்க விளங்கும் சோலைகள் சூழ்ந்த திரு அம்பர் நகரிலே தூய்மை செய்யும் வாய்மை உடைய வேதங்களை பயிலும் மறையவர்களது குலத்தில் மிக மேம்பட்டு விளங்குபவர் நம்முடைய சோமாசி மாரநாயனார் எம்பெருமானார் அவர்கள்.
இந்த உலகத்திற்கு கேடு செய்கின்ற அந்த மும்மதில்கள், முப்புறங்கள், அவைகளை எரித்த இறைவருக்கு அன்பர்கள் வந்தார், சிவபெருமானின் அடியவர்கள் வந்தால் அவர்களது திருவடிகளில் பணிந்து திரு அமுது ஊட்டுகின்ற அந்த நல்ல பண்பு அதிலே மிக்கவர் நம்முடைய சோமாசி மாறநாயனார் அவர்கள். இதிலே சூதம் பயிலும் பொழில் அம்பர் என்று கூறப்படவே நம் நாயனார் அவதரித்த திருநாடு, திருநகரம், அதனுடைய வளம் இவையெல்லாம் கூறப்படுகின்றது. நம்முடைய பெரிய புராணத்திலே பார்க்கின்றோம், ஒவ்வொரு நாயனாரது திருப்புராணத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் நம் நாயனார் அவதரித்த திருநாடு, திருநகரம், அதனுடைய சிறப்புகள், ஆற்று வளம், நகரத்தின் வளம் என்றெல்லாம் கூறி அந்த புராணத்தை தொடங்கும் மரபை நாம் பெரிய புராணம் முழுவதிலுமே காண்கின்றோம். அத்தகைய அதே முறைமையை இங்கும் காட்டுகின்றார். மாமரங்கள் மிகுந்து விளங்கும் சோலைகள் சூழ்ந்த திரு அம்பர் நகர் என்று ஆரம்பிக்கின்றார் இத்திருப்புராணத்தை. அந்த அம்பர் நகரிலே வேதம் பயிலும் மறையாளர், தூய வாய்மை வேதம் பயிலும் மறையாளர் குலத்தின் மேலோர் என்று சோமாசி மாறநாயனாரை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார். தூய வாய்மை வேதம் பயிலும் மறையாளர் குலத்தின் மேலோர். தூய வாய்மை, மறையாளர் என்றாலே அமையும். மறையாளர் என்றால் பிராமண குலத்திலே திரு அவதாரம் செய்தவர், மறைகளை ஓதுகின்றவர்கள், கற்கின்றவர்கள். எனவே மறையாளர் என்று சொன்னாலே அமையும். ஆனால் தூய வாய்மை வேதம் பயிலும் மறையாளர் என்று அருளுகின்றார். இவ்வாறு ஏன் கூறி அருளி இருக்கின்றார் என்றால், மறையாளர் பிராமணர் என்பது பிறப்பாலேயும் அமையும். அந்த குலத்தில் பிறந்தால் அவர் பிராமணர் என்று அழைக்கப்படுவார். அதோடு மட்டுமல்ல, அந்த பிறப்பின் அளவோடு சில பிராமணர்கள் நின்று விடுவார்கள். அந்த பிராமணருக்குரிய ஒழுக்கங்களை பின்பற்றாமல் இருக்கின்ற பிராமணர்களும் இருக்கின்றார்கள். எனவே பிறப்பின் அளவோடு மட்டுமல்ல, அந்த வேத பயிற்சி ஒழுக்கத்தாலும் மிக்கவர் நம்முடைய சோமாசி மாறநாயனார். வெறும் பிறப்பின் அளவில் மட்டும் அவர் பிராமணராக இருந்ததில்லை. அந்த பிராமணர்களுக்குரிய கடமைகள் என்னென்ன கடமைகள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ அவற்றையும் செய்து வருகின்ற அந்த மேலானவர். எனவே தூய வாய்மை வேதம் பயிலும் மறையாளர் என்று வேத பயிற்சி ஒழுக்கத்தாலும் மிக்கவர் என்று குறிப்பதற்காக அவ்வாறு நம்முடைய ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் சுவாமிகள் அருளுகின்றார்கள். அப்படிப்பட்ட பெருமான் அவரினுடைய தன்மை என்ன என்றால், ஏதம் புரியும் எயில் செற்றவர்க்கு. ஏதம் என்பது கேடு, ஏதம் புரியும் எயில். எயில் என்றால் அந்த பாதுகாப்பு அரண். அந்த முப்புறங்களையே வைத்துக்கொண்டு ஏதம் புரிந்தார்கள், கேடு புரிந்தார்கள், இந்த உலகத்தவர்களுக்கு கேடு புரிந்தார்கள். அத்தகைய அந்த எயில்களை, அந்த முப்புறங்களை செற்றவர் எம்பெருமானார். அப்படி ஏதம் புரியும் எயில் செற்றவர்க்கு அன்பர். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு அன்பர் சிவனடியார் வந்துவிட்டால் அவர்தம் பாதம் பணிவார். பாதம் பணிந்து அவருக்கு அமுது ஊட்டும் நல்ல பண்பின் மிக்கவராக திகழ்கின்றார். அந்த அமுது பாதம் பணிந்து அமுது ஊட்டும் நற்பண்பின் மிக்கார். அமுது, ஆர்தல் என்றால் நிறைதல். எதிலெல்லாம் நிறைதல் என்றால் தூய்மையில், சுவையில், பண்பில் முதலிய எல்லாவற்றாலும் நிறைந்த அமுது, அதுதான் அமுது. அன்பினாலும் நிறைவடைதல். அன்பினாலும் இவை எல்லாவற்றாலும் நிறைந்தாலும் அன்பினாலும் நிறைந்து இன்னும் அன்பு மேலும் மேலும் பொங்கவே அன்பு நிறைவடையாமல் பொங்கி பொங்கி அதற்கு ஒரு எல்லையில்லாமல் வந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த அமுது. இத்தகைய தன்மைகளை இந்த அமுது படைக்கின்ற
மாகேஸ்வர பூஜை நிகழ்த்துகின்ற தன்மைகளை நாம் எம்பெருமான் இளையான்குடி மாற நாயனார் புராணம், எம்பெருமான் மூர்க்க நாயனார் புராணங்களிலெல்லாம், இன்னும் பிற புராணங்களிலெல்லாம் நாம் காண்கின்றோம். அத்தகைய பண்பு என்பது, அந்த மாகேஸ்வர பூஜை செய்வது, அடியவர்களை போற்றுவது என்பது நற்பண்பு, நல்ல பண்பு, நன்மை இருக்கின்ற பண்பு. நன்மை என்பது சிவ சம்பந்தம். அந்த சிவசம்பந்தமாக நின்று மோட்சத்திற்கு, வீடு பேற்றுக்கு துணை செய்வதால் அது நற்பண்பு. அத்தகைய நற்பண்பிலே மிகுந்தவராக இருந்தார் நம்முடைய எம்பெருமான் சோமாசி மாற நாயனார். இரண்டாவது திருப்பாடலை ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். யாழின் மொழியாள் தனிப்பாகரை போற்றும் யாகம் ஊழின் முறைமை வழுவாது உலகங்களான ஏழும் செய்த பேற்றால் வாழும் திறம் ஈசர் மலர்கழல் வாழ்த்தல் என்பார் என்பது இரண்டாவது திருப்பாடல். யாழ் போன்ற இனிய மொழியினை உடைய உமையம்மையாரின் தனி பாகராகிய சிவபெருமானை போற்றும் சிவ யாகத்தினை வழிபடும் விதிமுறை தவறாது செய்து வருபவர். அதனால் 7 உலகங்களும் மகிழ்ந்து இன்புறும்படி செய்த பேறு, அந்த பேற்றினாலே இந்த உயிர்கள் நல்வாழ்வு அடையும் வழி என்பது சிவபெருமானது திருவடிகளை, மலரடிகளை வாழ்த்துவதே ஆகும் என்று முடிவு கொண்டு அத்தகைய சிவயாகத்தை போற்றுகின்ற பெரும் பேற்றை உடையவர். யாழின் இன்மொழியால் இனிய இசை போன்ற மொழியினை உடைய உமாதேவியார் யாழை பழித்தன்ன மொழி மங்கையொரு பங்கன் என்று நம்பி ஆரூரர் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்திலே நாம் பார்க்கின்றோம். அத்தகைய உமையம்மையாரின் ஒரு தனிப்பாகராகிய சிவபெருமான், அவரை போற்றுகின்ற யாகம் இது சிவபெருமானையே நோக்கிச் செய்யும் யாகம். நோக்குதல் என்றால் இச்சித்தல். சிவபெருமானையே வேண்டி, சிவபெருமானையே இச்சித்து, அந்த சிவ இச்சையினால் செய்யப்படும் யாகம் அது சிவ யாகம். வேதங்களிலே பல்வேறு யாகங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. வாஜபேய யாகம், அஸ்வமேத யாகம், ராஜசூய யாகம், புத்திர காமேஷ்டி யாகம் முதலான இஷ்டி யாகங்கள் என்றெல்லாம் கூறப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் பசு தர்மங்கள் ஆகின்றன, பசு புண்ணியங்கள் ஆகின்றன. அவை பசித்திருப்பவன் உணவை புசித்து அதன் பின்னர் சிறிது நேரத்தில் மீண்டும் பசிக்கின்ற நிலைமையை போன்றது அந்த பசு புண்ணியங்கள். அவைகளெல்லாம், அந்த யாகங்கள் எல்லாம் இந்திரன், பிரம்மன், விஷ்ணு முதலான தேவர்களை நோக்கி செய்யும் காமிய யாகங்கள் என்றெல்லாம் இருக்கின்றன. எனவே அந்த யாகம் என்பது ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு செய்வது. அந்த நோக்கம் நிறைவேறியவுடன் அந்த யாகத்தினால் வந்த புண்ணியமும் நிறைவடைந்துவிடும், கழிந்துவிடும். ஆனால் இங்கே நம்முடைய எம்பெருமான் சோமாசி மாற நாயனார் செய்கின்ற இந்த யாகம் என்பது சிவயாகம், சிவபெருமானை நோக்கி செய்யும் யாகம். சிவபெருமானது திருவடிகளையே இச்சித்து வேறு எந்த ஒரு பலனையும் வேண்டாத யாகம். அதனை வலியுறுத்தவே இங்கே ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் பாகரை போற்றும் யாகம், உமையொரு பாகரை போற்றும் யாகம் என்று அருளுகின்றார். மற்றைய யாகங்கள் எல்லாம் ஸ்வர்க்கம் முதலான போகங்களை தந்து அது ஒரு கால எல்லையில் நிறைவடைந்து அதோடு பிறவியில் வருவதற்கும் ஏதுவாக அமைந்து நம்மை பிறவியிலே வீழ்த்தி விடுவன. ஆனால் இந்த சிவ யாகங்கள் என்பது அவ்வாறு அல்ல. அது மீண்டும் வாரா நெறியாகிய வீடு பேற்றுக்கு ஹேத்துவாக, காரணமாக அமைவன. ஆதி மாமரை விதியினால் ஆறு சூழ் வேணி நாதனாரை முன்னாகவே புரியும் நல் வேள்வி தீது நீங்க நீர் செய்யவும் என்று நாம் பின்னே பார்க்கின்றோம்.
திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் எம்பெருமானார் ஆளுடைய பிள்ளையார் அவர்தம் திரு தகப்பனார் சிவபாத கிருதயர் இந்த சிவயாகத்தை செய்கின்றார். இந்த சிவயாகத்தை செய்வதன் பொருட்டு ஆளுடைய பிள்ளையார் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் எம்பெருமானிடம் சிவபெருமானிடம் வேண்டி பொருள் பெற்று தருகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். எம்பிரான் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனாரது திருப்புராணத்திலே திருவாவடுதுறையிலே பார்க்கின்றோம். அதுபோன்று அந்த சிவபாத கிருதயர் செய்தது போன்று சிவ யாகம் நம்முடைய சோமாசி மாற நாயனார் எம்பெருமானார் செய்கின்ற யாகம். உலகங்களான ஏழும் உவப்ப புரிந்து இன்புறச் செய்த இந்த சிவ யாகங்களினால் செய்பவர் மட்டுமல்ல, இந்த உலகத்தவர்களும் அரும் கலி நீங்கி, கலி என்றால் துன்பம், இந்த துன்பம் நீங்கி இந்த உலகமும் அதனால் இன்புற்று ஓங்கும். சிவ யாகங்களினால் உலகமும் இன்புற்று ஓங்கும். கற்றாங்கு எரி ஓம்பி கலியை வாராமே செற்றார் என்பது எம்பெருமான் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனாரது திருவாக்கு. அப்படிப்பட்ட அந்த யாகம் செய்த பேற்றால், அந்த யாகம் செய்கின்ற பேரு, அந்த உலகங்களான ஏழும் உவப்ப புரிந்து இன்புறச் செய்த பேற்றால் வாழும் திறம் ஈசர் மலர்களில் வாழ்த்தல் என்பார். வாழும் திறம் என்பது வாழ்வு பெறுவதற்குரிய சாதனம். வாழ்வு என்பது வளர்தல் என்ற பொருளை தரும். வளர்தல் என்பது ஆன்ம அறிவு வளர்தல் என்று பொருள் தரும். ஆன்ம அறிவு வளரவே மலபரிபாகம் அடையும். அதனால் சக்தி நிபாதம் உண்டாகும். அந்த ஆன்ம அறிவு பிரகாசிக்கும். அதுதான் உண்மையான வாழ்வு. அத்தகைய வாழ்வு, அதனை உயிர்கள் பெற வேண்டும் என்றால் ஈசர் மலர்களில் வாழ்த்துதல் என்று குறிப்பிடுகின்றார். எனவே உயிர்கள் நல்வாழ்வு அடையும் வழி என்பது சிவபெருமானது மலரடிகளை வாழ்த்துதலேயாம் என்று துணிவு கொண்டவர் நம்முடைய எம்பெருமான் சோமாசி மாற நாயனார். சோமாசி மாற நாயனார் செய்கின்ற இந்த யாகம் என்பது, இந்த சிவயாகம் சோமயாகம் என்பது தல மான்மியத்திலே மிகச் சிறப்பான வரலாறாக இடம்பெறுகின்றது. இனி அடுத்த திருப்பாடல், மூன்றாவது திருப்பாடல். எத்தன்மையர் ஆயினும் ஈசனுக்கு அன்பர் என்றால் அத்தன்மையர்தாம் நம்மை ஆள்பவர் என்று கொள்வார். சித்தம் தெளிய சிவன் அஞ்செழுத்து ஓதும் வாய்மை நித்தம் நியமம் என போற்றும் நெறியில் நின்றார் என்பது மூன்றாவது திருப்பாடல். எம்பெருமான் சோமாசி மாற நாயனார் எத்தகைய திறம் பெற்றவர், வாய்மை பெற்றவர் என்றால், எத்தன்மையாராயினும் ஈசனுக்கு அன்பர் என்றால், எத்தன்மையர் என்றால் ஈசனுக்கு அன்பு செலுத்துகின்ற அன்பர்கள், அவர்கள் எத்தகைய தன்மை உடையவர்களாக இருந்தாலும், குலம் முதலியவற்றால் என்ன தன்மை உடையவர்களாக இருந்தாலும், அவர்கள் சிவபெருமானுக்கு அன்பர்கள் என்றால் அவரே நம்மை ஆள்பவர் என்று கொள்பவர் எம்பெருமான் சோமாசி மாற நாயனார். அவரே நம்மை ஆளாக உடையவர்கள் என்று துணிவு கொண்டவராய், சித்தம் தெளிய சிவன் அஞ்செழுத்து ஓதும் வாய்மை நித்தம் நியமம் என போற்றும் நெறியில் நின்றார். அத்தகைய பண்பு உடையவராகி சித்தம் தெளிவு பெறும் பொருட்டு சிவனது திருவைந்தெழுத்தினை விதிப்படி ஓதுகின்ற வாய்மையினை நித்தமும் தமது நியமம் என கொண்டு போற்றுகின்ற ஒழுக்கத்திலே நின்றவர் எம்பெருமான் சோமாசி மாற நாயனார். எனவே குலம் நலம் பண்பு முதலியவற்றால் கீழவராக இருந்தாலும் அவர்கள் இறைவனாருக்கு அன்பு உடையவர்கள் என்றால், ஈசனுக்கு அன்பர் என்றால், அவர்களே நம்மை ஆள்பவர்கள், அவர்களே என்னுடைய தலைவர், அவர்களே என்னுடைய நாயனார்
என்று துணிவு கொள்வார். அதோடு சித்தம் தெளிவதற்கு சிவன் அஞ்செழுத்து ஓத வேண்டும் என்ற வாய்மையை நித்தம் நியமமாக போற்றுகின்ற நெறியிலே நிற்பவர். அஞ்செழுத்தும் விளம்பியல்லான் மொழியான் நித்த நியமன் என்று வகை நூலிலே பார்த்தோமே, அதனை இங்கே ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் சுவாமிகள் விரித்து காட்டுகின்றார். திருவைந்தெழுத்தினை ஓதும் நித்த நியமமானது சித்தம் தெளிவிக்கும் சிறந்த சாதனம். விதி எண்ணும் அஞ்செழுத்தே என்று ஞானசாத்திரமாகிய சிவஞான போதத்திலே நாம் பார்க்கின்றோம். அதனுடைய பொருள் எல்லாம் அனுபவமுடைய தேசிகரிடம் கேட்டு உணர வேண்டும். அந்த ஞான சாஸ்திரத்தின் பொருள் எல்லாம் சிவன் அஞ்செழுத்தில் சிவபெருமானினுடைய அந்த ஸ்ரீ பஞ்சாட்சரத்தினால் இறைவர் சித்தத்தை தெளிவிப்பார். அந்த அஞ்செழுத்தினை ஓதுபவர்களுக்கு சித்தத்தை இறைவனார் தெளிவிப்பார். அது பற்றி வைத்த நிதி பெண்டிர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்னும் சித்தவிகார கலக்கம் தெளிவித்த வித்தகத்தேவர் என்று திருவாசகத்திலே கோத்தும்பியிலே நாம் பார்க்கின்றோம். சித்தம் தெளிதல் என்றால் என்ன? சித்தம் தெளிதலாவது காமம் முதலான குற்றங்களிலிருந்து நீங்கி சிவபெருமானே பொருள், பெருமானே பொருள், அவர் ஒருவரே பொருள் என்று துணிவு பெறுதல். அதுதான், அதற்கு பெயர்தான் சித்தத்திலே தெளிவு பெறுதல் என்பது. அப்படி சிவனினுடைய அஞ்செழுத்து, அஞ்செழுத்தின் நாமத்தான் என்றும் திருநாமம் அஞ்செழுத்தும் என்றெல்லாம் திருவாக்குகள் அமைந்திருக்கின்ற அதன்படி சிவபெருமானின் திருநாமமாகவும் மந்திரமாகவும் திகழ்கின்ற அந்த அஞ்செழுத்தை நாள்தோறும் நித்தமும் நியமம் வலுவாது செய்யும் கடமையில் நிற்பவர், அதனை போற்றுபவர், காப்பவர், துதிப்பவர், அத்தகைய தன்மை உடையவர். இனி 4வது திருப்பாடல். சீரும் திருவும் பொலியும் திருவாரூர் எய்தி ஆரம் திகழ் மார்பின் அணுக்க வன் தொண்டர்க்கு அன்பால் சாரும் பெரு நண்பு சிறப்படைந்து தங்கி பாரும் விசும்பும் பணியும் பதம் பற்றி உள்ளார். சீரும் திருவும் சிறப்பும் சைவ மெய்த்திருவும் மிக நல்கும் திருவாரூரில் சார்ந்து, இதிலே வருகின்ற அந்த திருவாரூர் அதற்கு அடை, அது சீரும் திருவும் பொழியும் திருவாரூர். சீர் என்று ஒரு பதம், திரு என்று ஒரு பதம். சீர் என்பது சைவ சிறப்பு. இது அடியார் கூட்டத்தால் வரும் நலம் குறித்தது. அடுத்ததாக வரும் திரு என்பது சைவ மெய் திரு, முக்தி திரு. இது இறைவனது சார்பால் இறைவரை நாம் சாரும் போது வருவது. இந்த சீரும் திருவும் பொழிகின்ற ஊர் திருவாரூர். பொழிதல் என்றால் மிக எளிதில் மிக வழங்குதல், மிக எளிமையாக அங்கே இந்த சீரும் திருவும் இருக்கும், மிகுந்து இருக்கும். எப்படி என்றால், இந்த சீர் என்கின்ற சைவ சிறப்பு அடியார் கூட்டத்தினால் வரும் நன்மை அது திருவாரூரிலே மிக பொழிந்து இருக்கின்றது என்பதனை தேசமுய்ய திருத்தொண்ட தொகை அங்கே தேவாசிரியன் மண்டபத்திலே அடியார்களின் தரிசனம் பெற்ற ஸ்ரீமத் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய அந்த திருத்தொண்ட தொகை அருளிய தலம் என்பதனால் அது சீர் நிறைந்த தலம், அடியார் கூட்டத்தால் வரும் நலம் நிறைந்த பொழிந்த திருத்தலம் திருவாரூர் என்பது பெறப்படுகின்றது. திரு பொழிகின்ற தலம் திருவாரூர் என்றால், திரு என்பது சைவ திரு, முக்தி திரு. திருவாரூர் பிறக்க முக்தி என்பது வாக்கியம். அந்த விதியினால் இந்த முக்தி திருவும் இந்த பதியிலே வழங்கும் நிலை. எனவே சீரும் திருவும் பொழியும் திருவாரூர், அந்த திருவாரூர் எய்தி அங்கே சென்று சார்ந்து ஆரம் திகழ் மார்பின் அணுக்க வன்தொண்டர். இது எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி வருகின்ற பகுதி. அவர் அணுக்க வன்தொண்டர், வன்தொண்டர், அணுக்க வன்தொண்டர். ஏனென்றால் மரபு உரிமையினால் இறைவருக்கு அணுக்கத் தொண்டராக நிலை பெற்றவர். தம்முடைய முந்தைய நிலையிலே ஆலால சுந்தரராக இறைவனாருக்கு திருநீற்றுப்பேழை ஏந்தி
அந்த திருப்பள்ளித்தாமம் ஏந்தி தரும் திருத்தொண்டினை செய்து தருகின்ற அணுக்க தொண்டராக அங்கே சிறப்பு பெற்றவர். இங்கே இந்த தென் திசையிலே திரு அவதாரம் செய்த போது ஆதிசைவ மரபிலே அவதாரம் செய்த அந்த ஆதிசைவ மரபு என்பது சிவாலயங்களிலே மூலவர் வீற்றிருக்கின்ற அந்த கர்ப்ப கிரகத்திலே உள்ளே எழுந்தருளி எம்பெருமானை தீண்டி பூஜை செய்கின்ற அதிகாரம் உரிமை பெற்ற ஒரே குலம் இந்த மண்ணுலகில் ஆதிசைவ குலம். அந்த ஆதிசைவ குலத்திலே திரு அவதாரம் செய்து அந்த மரபுரிமை காரணமாகவும் இறைவனாருக்கு அணுக்க தொண்டராக இருக்கின்ற நிலை பெற்றவர் அணுக்க வன் தொண்டர். அவர் ஆரம் திகழ் மார்பினை உடையவர். ஆரம் என்பது மணிமாலையையும் குறிக்கும், மலர் மாலையையும் குறிக்கும். ஸ்ரீமத் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்பி ஆரூரர் பெருமான் அவர் நம் சிவபெருமானின் திரு ஆணைப்படி அரசர் திருவும் வைதிகத் திருவும் ஒருங்கே விளங்கும் திருக்கோலத்துடன் என்றும் திகழ்பவர். அது இறைவனாரின் ஆணைப்படி பயின்று அந்த திருக்கோலத்தை தாங்கி இருப்பவர். எனவே இங்கே ஆரம் என்பது அந்த மணிமாலை என்கின்ற அரசர் திருவும் மலர் மாலை என்கின்ற வைதிக திருவும் விளங்குகின்ற திருக்கோலம். அப்படி ஆரம் திகழ் மார்பின் அணுக்க வன் தொண்டருக்கு எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு எம்பெருமான் சோமாசி மாறநாயனார் அன்பால் சாரும் பெரு நண்பு சிறப்பு அடைந்தவர். அன்பினால் பெரு நண்பராகும் நிலை பெற்றவர். திருவாரூரிலேயே தங்கி சிறப்படைந்து தங்கி என்று இங்கே வருகின்றது. அந்த திருவாரூரிலேயே தங்கி பெரு நண்பினை சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திரு நட்பினை சிறப்பாக பெற்று திருவாரூரிலேயே தங்கி பாரும் விசும்பும் பணியும் பதம் பற்றியுள்ளார். இந்த நில உலகும் விண்ணுலகும் பணிகின்ற அவரது திருவடிகளை எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளது திருவடிகளை பற்றுகின்ற பெருமை உடையவர் எம்பெருமான் சோமாசி மாறநாயனார். இந்த பாரும் விசும்பும் பற்றும் திருப்பாதம் நம்பி ஆரூரர் பெருமான் எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய திருப்பாதம். அந்த திருப்பாதங்களை விசும்பில் உள்ள தேவர்களும் பணிவார்கள், இந்த மண்ணுலகத்தில் இருப்பவர்களும் பணிவார்கள். தேவர்களும் பணிவார்களா என்றால் அதனை எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய முந்தைய நிலையிலே அந்த காலகால விஷத்தை சிறு அளவினதாக ஆக்கி இறைவனாரிடம் கொண்டு வந்து தேவரை காத்து அருள் புரிந்தாரே காலகால சுந்தரர் என்ற திருநாமம் கொண்டு. அப்படி தேவரை காத்ததால் அன்றைய அந்த நிலையிலும் தேவர்கள் வழிபடும் பாதங்கள் காலால சுந்தரரினுடைய திருப்பாதங்கள். தேவர்களை காத்ததனால் தேவர்கள் வழிபடும் திருப்பாதங்கள். அதோடு மட்டுமல்ல, இம்மை நிலையில் இனி இந்திரன் மால் பிரமன் முதலான வானவர்கள் எல்லாம் வந்து அந்த திரு அஞ்சைக்களத்திற்கு வந்து ஐராவணம் என்ற யானையை கொணர்ந்து வந்து எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை போற்றி எதிர்கொண்டு அழைத்து செல்கின்றார்களே, அந்த வெள்ளை யானையின் மேல் திருக்கைலைக்கு அழைத்து செல்கின்றார்களே, அப்படி இம்மை நிலையிலும் தேவர்களும் வணங்குகின்ற திருப்பாதங்கள் எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய திருப்பாதங்கள். மண்ணுள்ளோர்களும் என்றும் பணியும் திருப்பாதம் அது. இப்படி எம்பெருமான் சோமாசி மாறநாயனார் பற்றுகின்ற திருப்பாதம் வன்தொண்டர் பெருமானது திருப்பாதம். இந்த 3 திருப்பாடல்களினால் எம்பெருமான் சோமாசி மாறநாயனாரது வைதிக சைவ ஒழுக்கமும் கூறப்படுகின்றது. அந்த முதல் 3 திருப்பாடல்களிலே இந்த 4வது திருப்பாடலிலே இன்னும் வருகின்ற 5வது திருப்பாடலிலே அவரது வரலாறு, அதனை ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் கூறுகின்ற திறத்தை நாம் பார்க்கின்றோம். 5வது திருப்பாடல் இத்திருப்புராணத்திலே நிறைவு திருப்பாடல். துன்றும் புலன் 5ம் 6 தொகுத்த குற்றம் வென்று இங்கு இது நல் நெறி சேரும் விளக்கம் என்றே வன்தொண்டர் பாதம் தொழுதான சிறப்பு வாய்ப்ப
என்றும் நிலவும் சிவலோகத்தில் இன்பமுற்றார். அம்மா வணக்கம்மா. உமையாள்ங்கிறவங்க பிரசன்ட் பண்றீங்க, எதுவும்? அம்மா உமையாள் அப்படிங்கிற அடியார் தங்களுடைய போனை வந்து பிரசன்ட் மோட்ல வச்சிருக்கீங்க, எதுவும் சொல்லணுமாமா? அம்மா உமையாள் அம்மா, உங்களுடைய போன் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்கம்மா, அதை கொஞ்சம் டிசேபிள் பண்ணுங்க. அம்மா உமையாள் அம்மா, துன்புறும் புலன் ஐந்துடன் என்று தொடங்குகின்ற இந்த 5வது திருப்பாடல். இப்போ இப்போ சரியா இருக்குமா? நன்றிமா. பொருந்திய ஐம்புலச் சேட்டைகளுடன் 6 குற்றங்களையும் வெற்றி கொண்டவர் எம்பெருமான் சோமாசி மாற நாயனார். துன்றும் புலன் ஐந்துடன் 6 தொகுத்த குற்றம் வென்று புலன் ஐந்தினையும் வென்றவர். புலன் ஐந்து நமக்கு தெரியும். இந்த புலனை வெல்லுதல் என்பது இந்த புலனின் வழியே தாம் செல்லாமல் இந்த புலன்கள் தம் வழியில் நிற்கும்படி அடக்கி ஆளுதல், அதுதான் புலன் ஐந்தினையும் வெற்றி கொள்ளும் முறை. மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலன் ஐந்தின் வழி அடைத்து என்று திருவாசக திருவாக்கிலே நாம் காண்கின்றோம். அந்த அடக்குதல் செயல் என்பது அந்த புலன்கள் செயல் செய்ய ஆற்றல் இல்லாது ஒடுக்குதல் அன்று. அடக்குதல் என்பது அந்த 5 புலன்களையும் அது செயல்படுகின்ற ஆற்றலை ஒடுக்குவது அன்று. ஐந்தும் அடக்கில் அச்சேதனமாம் என்று ஒரு திருமந்திரம் இருக்கின்றது. அதை எப்படி வெற்றி கொள்ளுதல் என்றால், அதை செயலில்லாமல் பண்ணுவது அல்ல வெற்றி. கண்கால் காண்மின்களோ செவிகால் கேள்மின்களோ என்பது முதலாக வரும் திரு அங்கமாலையின் ஆணையின்படி இந்த 5 புலன்களும் நம்முடைய பணி கேட்டு ஒழுகி நிற்க நம்மை பணிந்து இருக்க வேண்டும். அப்படி அந்த 5 வழியே நாம் செல்லாமல் நம் வழியே 5 இயக்குதல் தான் அதனை வெற்றி கொள்ளுதல் எனப்பட்டது. அப்படி வெற்றி கொண்ட பெருமான் நம்முடைய எம்பெருமான் சோமாசி மாறநாயனார். அப்படி அவர் வெற்றி கொள்ளாவிட்டால் முன் கூறியபடி அன்பர் வந்தால் பாதம் பணிந்து ஆரமுது ஊட்டும் நற்பண்பும் வாழும் திறம் ஈசர் மலர்களில் வாழ்த்தல் என்னும் துணிவும் சித்தம் தெளிய சிவன் அஞ்செழுத்து ஓதும் நித்த நியமமும் வன்தொண்டர் பாதம் பற்றும் நிலையும் கைகூடாது. எப்பொழுது என்றால் இந்த 5 வெற்றி கொள்ளாவிட்டால், 6 குற்றங்களை வெற்றி கொள்ளாவிட்டால். எனவே இவர் அதனை வெற்றி கொண்டவர். எனவே இதற்கு முந்தைய 4 பாடல்களிலும் கூறப்பட்ட அந்த நிலைமையிலே நின்றவர். 6 தொகுத்த குற்றம், 6 என்று தொகுக்கப்பட்ட குற்றங்கள் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று. இவற்றை வெல்லுவது என்றால் என்ன என்றால், இந்த குற்றங்களை தம்மிடம் அணுகாமல் காத்தல். களவு, பொய், காமம், கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார் என்று வருகின்றது. அறுபகை செற்று 5 அடக்கி என்று தேவார திருவாக்கு வருகின்றது. எனவே அப்படி துன்றும் புலன் 5உடன் 6 தொகுத்த குற்றம் வென்று இங்கு இது நல் நெறி சேரும் விளக்கம் என்றே இம்மையில், இங்கு என்பது இம்மையில் சைவ நன்னெறியில் சேர்ந்து உய்யும் விளக்கம் இதுவே என்று துணிந்தவர் எம்பெருமான் சோமாசி மாற நாயனார். விளக்கம் என்பது இருளில் வழி செல்பவர்களுக்கு உதவுவது. இருளிலே இருக்கின்ற வழியிலே குழி, வழி முதலியவற்றை காட்டி உதவும் விளக்கு போல இந்த இருள் உருவமாகிய ஆணவம், புலன் இன்பங்கள்
காமம் முதலிய குற்றங்கள் முதலான கேடுகள் நிறைந்த யாத்திரை இந்த உலக யாத்திரை. அப்படிப்பட்ட இந்த உலக யாத்திரையில் வழிகாட்டி நல்வழியில் படுத்தும் உதவி என்பது அது ஸ்ரீமத் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய திருப்பாதங்களை பணிவதுதான். வன்தொண்டர் நம்பியாரூரரினுடைய திருப்பாதங்களை பணிவதுதான் இந்த உலக யாத்திரையில் நமக்கு விளக்கு போல வழிகாட்டியாக இருக்கும். அந்த துணிவு கொண்டவர் எம்பெருமான் சோமாசி மாறநாயனார். அப்படிப்பட்ட துணிவினாலே வன்தொண்டர் பாதம் தொழுதான சிறப்பு வாய்ப்பர். அப்படி வன்தொண்டராகிய எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருப்பாதங்களை தொழுதலால் ஆன விளைவு, ஆன ஆக்கம், திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன் வாசமலர் மென் கழல் வணங்க வந்த இந்த பிறப்பை வணங்குவாம் என்று ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதியாக அமைத்து இதே கருத்தினையே காட்டுகின்றார். எனவே இந்த பிறப்பு என்பது திருத்தொண்ட தொகை அருளிய திருவாளர் ஆகிய எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் அந்த வாசமலர் மென் கழல்களை வணங்க வந்த பிறப்பு இந்த பிறப்பு. அப்படிப்பட்ட பிறப்பை வணங்குவாம் என்று ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் காட்டியதன்படியே வன்தொண்டர் பாதம் என்பதனை பணிந்ததனால் என்றும் சிவலோகத்தில் நிலவும் அந்த பேரு வாய்த்தது எம்பெருமான் சோமாசி மாற நாயனாருக்கு. இதே கருத்தை தான் இந்த சருக்கம் நிறைவு பெறுகின்ற வேளையிலே அமைக்கின்ற எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதியிலும் தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளி காட்டியிருக்கின்றார். ஒருவர் சரணமே அரணாக அடைந்தோமே என்று அதனை காட்டுகின்றார். எனவே அப்படி வன்தொண்டரினுடைய திருப்பாதங்கள், எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய திருப்பாதங்கள் தொழுததனால் என்றும் நிலவும் இன்பம், மீளாத இன்ப நிலை, அது என்றும் நிலவும் சிவலோகம். இந்த பாடலிலே என்றும் நிலவும் சிவலோகத்தில் இன்பம் உற்றார் என்று வருகின்றது. இந்த என்றும் நிலவும் என்பது சிவலோகத்திற்கும் இன்பத்திற்கும் சேர்த்து கொண்டு என்றும் நிலவும் சிவலோகத்திலே என்றும் நிலவும் இன்பம் உற்றார் என்று பொருள் கொள்ள வேண்டும். அந்த என்றும் நிலவும் இன்பம் என்பது மீளாத இன்ப நிலை. அந்த சிவானந்த தேனை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டால் அதிலிருந்து மீளவே மாட்டோம். அப்படி என்றும் நிலவும் இன்பம் சிவானந்தம், சிவ இன்பம், சிவபோகம். அதை அடைகின்ற லோகம் என்றும் நிலவும் சிவலோகம், முக்தி லோகம். அது அழிவில்லாத லோகம். ஏனென்றால் மற்றைய கடவுளர்களின் பதங்கள் எல்லாம் ஊழிகளிலே அழிவுபடும். பிரம்மலோகம், சத்தியலோகம் என்று இருந்தாலும் சரி, அல்லது இந்த 36 தத்துவங்களிலே சிவ தத்துவங்களிலே இருக்கின்ற அந்த புவனங்களாக இருந்தாலும் சரி, அவைகளெல்லாம் ஏதோ ஒரு ஊழியில் மகா சம்ஹாரத்திலோ அல்லது அந்த 5 கலைகளினுடைய சம்ஹாரத்திலோ ஏதோ ஒரு சமயத்திலே அவை அழிந்து மறுபடியும் தோற்றுவிக்கப்படுமானால் இந்த சிவலோகம் என்பது அது தத்துவங்களை கடந்து தத்துவாதீதமாக பராகாசமாக இருக்கின்ற நிலைமை. அந்த சிவலோகத்திலே அந்த நிலைமையில் என்றும் நிலவும் இன்பமான சிவானந்தத்தை பெற்றவர் சோமாசி மாற நாயனார் எம்பெருமானார். அதற்கு காரணமாக அமைந்தது அவர் ஸ்ரீமத் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய திருப்பாதங்களை தொழுதது. இந்த புராணத்திலே இருக்கின்ற 5 பாடல்களையும் பார்த்தோமே என்றால் இந்த 5 பாடல்களுக்குரிய உரையும் வகை நூலுக்குரிய உரையும் ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்திற்கு சிவகவிமணி தேசிகனார் CKS ஐயா என்று அறியப்படுகின்ற எம்பெருமான் சம்பந்த சரணாலய சுவாமிகள் தனிப்பெரும் கருணையினால் வழங்கிய இந்த பெரிய புராண உரையிலே நாம் சிந்தித்துக் கொண்டு வரும்போது இந்த புராணத்தின் நிறைவிலே
சிவகவிமணி சம்பந்த சரணாலய சுவாமிகள் அருளுகின்றார்கள். இந்த புராணத்தில் 5 திருப்பாடல்கள், அதிலே வேதம் பயிலும் மறையாளர் குலத்தின் மேன்மையால் அவர் எம்பெருமான் சோமாசி மாறநாயனார் அன்பர் பணியும் அந்த பண்பை பெறுகின்றார். யாகம் புரிந்தமையால் பரன் உணர்வான வாழ்வு, இந்த இரண்டினாலும் முறையே அடியார்களை தலைவராக கொண்டு ஒழுகுகின்ற நிலை, சிவபெருமான் 5 எழுத்து ஓதும் நித்த நியமம் கைவர பெற்றதனால் அதன் பயனாக வன்தொண்டரது பெரு நண்பு, அந்த பெரும் நட்பு கிடைத்ததனால் எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பாதம் பற்றுகின்ற நிலைமை, எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பாதம் பற்றுகின்ற நிலையினால் அதே துணையாக சிவலோக வாழ்வும் பெற்றார் என்று இந்நாயனார் எம்பெருமான் சோமாசிமார நாயனாரது திருப்புராணத்திலே காரண காரிய முறையாக இந்த 5 திருப்பாடல்களும் அமைந்திருக்கின்றன என்ற அருமையான ஒரு நுட்பத்தை, விளக்கத்தை நமக்கு அருளுகின்றார் பெரிய புராண உரையாசிரியர் சிவகவிமணி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள். இப்படிப்பட்ட இந்த 5 திருப்பாடல்களுக்கும் அவ்வளவு அருமையாக உரை அருளி நம்மை வழிபடுத்துகின்றார் உரையாசிரியர் அவர்கள். இப்படி தொகை நூல், வகை நூல், விரிநூல் என்று எம்பெருமான் சோமாசி மாறநாயனாரது புராணம் அமைகின்றது. இனி தலபுராணம் என்று எடுத்துக்கொண்டோமே என்றால், இந்த தலபுராணம் என்பது திருவாவடுதுறை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அருளி செய்த தலபுராணம் திரு அம்பர் புராணம் என்பது. அதிலே மாறன் வழிபடு சருக்கம் என்று ஒரு பகுதி, மணிக்கும் மாறநாயனார் வழிபடு படலம் என்று ஒரு படலம் இந்த திரு அம்பர் புராணத்திலே. அதிலே எம்பெருமான் சோமாசி மாறநாயனார் செய்த சோம யாகம், அதற்கு எம்பெருமானார் சிவபெருமான் எழுந்தருள வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருவடிகளிலே எம்பிரான் சோமாசி மாறநாயனார் வைத்த அந்த வேண்டுகோள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் தியாகராச பெருமானிடம் இதனை வேண்டிக் கொண்டது. அவ்வேண்டுகோளை ஏற்று எம்பெருமான் அந்த மகாயாகத்தில் கலந்து கொண்ட வரலாறு அவையெல்லாம் திரு அம்பர் தலபுராணத்திலே விரிக்கப்பட்டிருக்கின்றன. திரு அம்பர் மாகாள கஷேத்திரத்தில் நடந்தேறிய ஸ்ரீ சோமாசி மாறநாயனாரது சரித்திர உண்மை அந்த தலபுராணத்திலே குறிப்பிடப்படுகின்றது. சோமாசி மாறநாயனார் என்ற பக்த சிகாமணிக்காக எம்பெருமானார் இறங்கி வந்து அருளிய அந்த தன்மை, அதை அந்த தலபுராணத்திலே நாம் சிந்திக்கின்றோம், பார்க்கின்றோம். சோமாசி மாறநாயனார் அந்த தியாகராஜ பிரபுவை இடைவிடாது தியானித்துக் கொண்டிருப்பவர். அப்படிப்பட்ட பெருமானார் உணர்கின்றார், இந்த பதி புண்ணியம் பசு புண்ணியம் என்றெல்லாம் யாகங்களிலே விளக்கப்படுவதை உணர்கின்றார் எம்பெருமான் சோமாசி மாறநாயனார். அந்த தாரதமியம் பற்றி சிவாகமங்கள் சொல்வதை, சாத்திரங்கள் சொல்வதை தெரிந்து கொண்டவர் எம்பெருமான் சோமாசி மாறநாயனார். எனவே பசுபதியை குறித்து மகாயாகங்களை செய்வது, அதன் பிரயோஜனத்தினால் நம்பெருமானினுடைய திருவடி நீழலை அடைவது என்று எண்ணினார் சோமாசி மாறநாயனார். நாம் இப்பொழுது சிந்திப்பது அந்த தலபுராணத்தின் அடிப்படையில் அந்த சோமயாகத்தில் எம்பெருமான் கலந்து கொண்ட வரலாறு, எழுந்தருளிய வரலாறு. இப்படி திருவுள்ளம் கொண்டார் எம்பெருமான் சோமாசி மாறநாயனார். பஞ்சாட்சர ஜபம் செய்தார், எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்கின்றார். பின்னர் திருவுள்ளம் கொள்கின்றார், இனி நாம் நம் கடவுளினுடைய மெய்யடியார்களுக்கு தொண்டு செய்து அவர்களினுடைய திருவருளினால்
பொது நீக்கி தலைவனை குறித்து மகாயாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்படி சிவபெருமானின் மெய்யடியார்களை துணை கொண்டு அந்த மகாயாகம் நடத்தி பூர்த்தி செய்தால்தான் அந்த சிவனடியை பெற முடியும் என்று துணிந்து திருக்கைலாசத்திலே பரமசிவனாருக்கு திருப்பள்ளித்தாமம் எடுத்து கொடுத்து திருநீற்றுப்பேழையும் தாங்கிக் கொண்டிருந்த எம்பெருமான் ஆலால சுந்தரர் அவர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளாக திரு அவதாரம் செய்து திருவாரூரிலே எழுந்தருளி இருக்கின்ற அந்த நிலைமையை எம்பெருமான் சோமாசி மாறநாயனார் எண்ணி பார்க்கின்றார். எனவே எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தரிசனம் செய்து அவர்களை அழைத்து வந்து மகா யாகத்தை நிறைவேற்றி வைக்க பிரார்த்திப்போம் என்று திருவாரூருக்கு அடைகின்றார். எம்பெருமான் சோமாசி மாறநாயனார் திருவாரூர் எல்லையை கண்டவுடன் நமஸ்கரித்து ஸ்தோத்திரம் செய்து திருவாரூரில் வருகின்ற அடியார்களையெல்லாம் பணிந்து அந்த கமலாலய தீர்த்தக்கரை சென்று தீர்த்தத்தை தரிசனம் செய்து தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து நித்திய கடன்கள் முடித்து சிவாலயத்திலே சென்று அந்த சிவாலயத்திலே தேவாசிரியன் மண்டபத்தில் எழுந்தருளி இருக்கின்ற அடியார்களையெல்லாம் ஆனந்த கண்ணீர் சொரிய மெய் மயிர்கால்கள் தோறும் புலங்காகிதம் கொள்ள தன்னை மறந்தவராய் அஷ்டாங்க நமஸ்காரத்துடன் ஸ்தோத்திரம் செய்து வலம் வந்து அடியார்கள் பேசிக்கொள்கின்ற அந்த திரு வார்த்தைகளை செவி மடுக்கின்றார். உண்மையிலேயே பெறக்கூடிய பேறுகளிலெல்லாம் பெரும் பேறு இவ்விதமான அடியார் கூட்டத்தின் மத்தியில் இருந்து கொண்டு ஆன்ம லாபத்திற்கு ஏதுவான விஷயங்களை அடைவதுதான் என்று மகிழ்ச்சி கொள்கின்றார். அப்படிப்பட்ட அடியார்களின் மத்தியிலே நாம் புகுவதா என்று எண்ணி ஒரு ஓரத்திலே இருந்து அடியார்களை எல்லாம் தரிசிக்கின்றார். இனி எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சந்தித்து எப்படி அவருடைய திருவடிகளிலே விண்ணப்பம் செய்வது என்று திகைத்து நிற்கின்றார். என்றால் தம்பிரான் தோழர் ஆகிய பரம குருமூர்த்தி ஆகிய அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பாத காணிக்கையாக ஏதாவது வைத்து சுவாமிகளுக்கு எதில் விருப்பம் உள்ளதோ அதை தெரிந்து கொண்டு அதை பாத காணிக்கையாக வைத்து தரிசிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார். ஆனால் சுவாமிகளுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு விருப்பமான எல்லாவற்றையும் தியாகராச பெருமானை கொடுக்கின்றாரே என்று எண்ணி இந்த அடியார்களுள் ஒருவராக நம்மையும் ஆட்கொள்வாரோ, என்ன செய்ய வேண்டுமோ என்று ஏக்கமுற்றார் சோமாசி மாற நாயனார். எம்பெருமான் சோமாசி மாற நாயனார் அந்த திருவாரூர் தியாகராஜ பிரபுவை இடைவிடாது தியானித்து கொண்டு பரமாச்சாரிய பிரபுவாகிய எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு எந்த பதார்த்தத்தில் விருப்பம் உள்ளது என்று அங்கு இருக்கின்ற அடியார் கூட்டங்களை விசாரிக்கின்றார். அதில் ஒரு சிவனேசர் சுவாமிகளுக்கு என்ன குறை இருக்கின்றது, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வேண்டியதெல்லாம் தியாகராஜ பிரபுவே கொடுக்கின்றார் என்றாலும் கூட ஒவ்வொரு நாளிலும் அங்கே பறவையம்மையாரினுடைய திருமாளிகையிலே நடந்தேறி வருகின்ற மாகேஸ்வர பூஜை காலங்களிலே சுவாமிகளுக்கு எவ்விதமான பதார்த்தங்களை பார்க்கிலும் மற்ற எந்த பதார்த்தங்களையும் விட இந்த தூதுவளம்பூ காய் கீரை இதில் கொஞ்சம் விருப்பம் அதிகம் உள்ளது போன்று எனக்கு தோன்றுகின்றது என்று ஒரு அடியவர் சொல்கின்றார் எம்பெருமான் சோமாசி மாற நாயனாரிடம். அதே போன்று எம்பெருமாட்டி பறவை நாச்சியாருக்கும் இதில் அதிகம் விருப்பம் இருக்கின்றது போலும் தோன்றுகின்றது என்று அறிவிக்கின்றார். அந்த வார்த்தையை கேட்டவுடன் எம்பெருமான் சோமாசி மாற நாயனாருக்கு பிறவிக்குருடனுக்கு பார்வை கிடைத்தது போன்று மகிழ்ச்சி, மகா வறுமை உடையவனுக்கு கனகாபிஷேகம் செய்தது போல மகா சந்தோஷம் அடைந்தார். அம்பர் திருப்பதிக்கு வந்து சேருகின்றார். அந்த அம்பர் கஷேத்திரத்திலே ஹரிசொல் நதி என்று ஒரு நதி, அரிசிலாறு என்று தற்பொழுது அதற்கு பெயர், அரி சொல் ஆறு, அதுதான் அரிசிலாறு ஹரிசொல் நதி. அந்த நதி கரையிலே பரிசுத்தமான இடங்களிலே படர்ந்திருக்கின்ற அந்த தூதுவிளம் செடி, அந்த நதிக்கரையில் மிக திவ்யமான சுத்தமான இடத்திலே படர்ந்திருக்கின்ற அந்த தூதுவிளம் செடியில் இருக்கின்ற பூ இலை காய் முதலானவற்றை வெகு அருமையாக பறித்து மிக பக்குவமாக
திருவாரூர் சுவாமிகள் அந்த திருவாரூருக்கு வந்து அங்கே எம்பெருமாட்டி பறவை அம்மையாரினுடைய திருமாளிகையின் அந்த முகப்பு வாசலில் கொண்டு போய் வைத்துக் கொண்டு காத்திருக்கின்றார் எம்பெருமான் சோமாசி மாறநாயனார். அப்பொழுது எம்பெருமாட்டி பறவை நாச்சியாரின் திருமாளிகையிலிருந்து உள்ளே இருந்து வெளியே வருகின்ற சேடி பெண்களை பார்த்து, அம்மா, கொஞ்சம் தூதுவளம் பூ காய் இருக்கின்றது, இதை கொண்டு போய் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார் எம்பெருமான் சோமாசி மாறநாயனார். அந்த சேடியர்கள், இது நல்ல பூ, நல்ல காயாக இருக்கின்றது, இதுதான் நம் அம்மாளுக்கு ஏற்ற பதார்த்தம் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு அதனை வாங்கி கொண்டு செல்கின்றார்கள். அதை கேட்டு எம்பெருமான் சோமாசி மாறநாயனார் பரவசம் அடைகின்றார். ஒவ்வொரு நாளும் இதே விதமாக மேற் சொன்னவாறு தூதுவள்ளம் பூ, காய், இலை இவற்றையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கின்றார். அந்த முகப்பின் வாசலிலே சமர்ப்பித்து விட்டு கமலாலய தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து தியாகராஜ பெருமானையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் தரிசித்து வருகின்றார். பறவையம்மையினுடைய சேடியர்கள் அந்த பதார்த்தங்களை மாளிகையிலே சுவாமிகளுக்கு சமையல் செய்யும்படி ஏற்பாடு செய்கின்றார்கள். இப்படி நிறைய நாள் சென்று கொண்டிருக்கின்றது. இப்படி இருந்து வரும் வேளையிலே ஒரு நாள் மிக கடுமையான மழை, அதனால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. எனவே செல்வதற்கு வழியில்லாமல் சோமாசி மாறநாயனார் அவர் மிகவும் வருத்தப்படுகின்றார். ஒவ்வொரு நாளும் அடியார்களுக்கு செய்து வந்த அந்த தர்மமானது இன்று நடைபெறாமல் தடைப்பட்டு விட்டதே என்று அச்சம் அடைகின்றார். அன்று முழுமைக்கும் எந்த ஒரு ஆகாரமும் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கின்றார் எம்பெருமான் சோமாசி மாறநாயனார். அன்றைய தினம் அந்த ராத்திரி எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவையம்மையாரின் மாளிகைக்கு வந்த காலத்திலே போஜனம் செய்து கேட்கின்றார், இன்றைய தினம் தூதுவளம் பூ, காய், இலை முதலான அவற்றை கொண்டு செய்த அந்த பதார்த்தம் சமையலிலே இல்லையே, ஏற்பாடு செய்யவில்லையே என்று விசாரிக்கின்றார் எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். உடனே பறவையம்மையார் மனம் நடுக்குறுகின்றார். சேடிகளை பார்த்து கேட்கின்றார், வழக்கம் போல தூதுவளம் பூ, காய், இலை ஏன் இன்று கொடுக்கவில்லை என்று கேட்க, சேடியர்கள் சொல்கின்றார்கள், அம்மா, எப்போதுமே தினம் தினம் ஒரு பிராமணர் ஒருவர் இவ்வாறு இந்த தூதுவளம் பூ, காய், இலை முதலியவற்றை கொண்டு வந்து தருவார், இன்று அவர் வரவில்லை என்று கூறுகின்றார். உடனே பறவை நாச்சியார் எம்பெருமாட்டி கேட்டு அருளுகின்றார், அந்த பிராமணர் யார்? அவரிடம் நீங்கள் விலை கொடுத்து வாங்குகின்றீர்களா, விலை கொடுக்காமல் வாங்குகின்றீர்களா, அவர் எந்த ஊர் என்று விசாரிக்கின்றார். ஆனால் அந்த சேடியர்களுக்கு நம்முடைய நாயன்மாரை பற்றி எந்த விவரமும் தெரியவில்லை. ஆனால் சொல்கின்றார்கள், நாங்கள் விலை கொடுத்து வாங்குகின்ற பழக்கம் இல்லை, அவரே வந்து சமர்ப்பிப்பார். மிக பவ்யமாக வணக்கம் உடையவராக பயபக்தியோடு நின்று, அம்மா, கொஞ்சம் தூதுவளம் பூ, காய், கீரை கொண்டு வந்திருக்கின்றேன், இதை கொண்டு போய் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பித்து விட்டு முகப்பின் வாசலிலே வைத்து விடுவார். நாங்கள் அதை கொண்டு வந்து சுவாமிகளுக்கும் கொடுத்து சமையல் செய்து வந்தோம். இன்றைய தினம் அவர் வரவில்லை, எனவே அவர் கொடுக்கவில்லை, இது தவிர எங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது என்று சொல்ல, எம்பெருமாட்டி பறவை நாச்சியார் அந்த தோழி பெண்களிடம் சொல்கின்றார், நீங்கள் இதுவரை விலை கொடுக்காமல் வாங்கிவிட்டீர்கள், இனி அந்த பிராமணோத்தமர் வந்தால் நம்மை பார்த்து போகும்படி சொல்லுங்கள், சொல்லி அழைத்து வாருங்கள் என்று விடுகின்றார் எம்பெருமாட்டி பறவை நாச்சியார். சோமாசி மாறநாயனார் ஆனவர் மறுநாள் காலையில் மிக அச்சம் உடையவராக, நேற்றைய ஒரு பொழுது வீணாகிவிட்டதே என்று துக்க சாகரத்திலே அழுந்தி, ஒவ்வொரு நாளும் எந்த அளவு தூதுவளம் பூ, இலைக்காய் கொண்டு போவாரோ அதைவிட 2 மடங்கு அதிகமாக சேகரித்து கொண்டு போய் வழக்கம் போல வாசலிலே வைத்துவிட்டு நிற்கின்றார். எம்பெருமாட்டி பறவை நாச்சியாரின் சேடி பெண்கள் எல்லாம் வந்து, ஐயரே, நேற்றைய தினம் வராமல் இருந்து விட்டீர்களே, என்ன காரணம் என்று கேட்க, அம்மா, மழை வெள்ளம், எனவே வருவதற்கு மார்க்கமில்லை என்று, அது என்னுடைய பாபவசத்தினால் முடியாமல் போய்விட்டது, இன்று வந்துவிட்டேன் என்று கூறுகின்றார்.
நாங்கள் உள்ளே போய் வரும் வரை இங்கே இருங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த பிராமணர் அவர்கள் கொண்டு வந்த பூ, இலைக்காய் முதலியவற்றை எல்லாம் பறவை அம்மையாரினுடைய சன்னிதானத்திலே கொண்டு போய் வைத்து தெரிவித்து அந்த பிராமணர் முகப்பு வாசலிலே இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள் சேடி பெண்கள். உடனே எம்பெருமாட்டி பறவை நாச்சியார் அந்த சேடி பெண்களை பார்த்து அந்த பிராமணர்களை இங்கே அழைத்து வாருங்கள் என்று ஆக்ஞாபிக்கின்றார். அந்த சேடியர்கள் எம்பெருமான் சோமாசி மாற நாயனாரை அழைத்து கொண்டு வந்து செல்கின்றார்கள், அழைத்து கொண்டு செல்கின்றார்கள். உங்களை எம்பெருமாட்டி பறவை நாச்சியார் வர வேண்டும் என்று உத்தரவு கொடுத்தார்கள் என்று கேட்டவுடனே சோமாசி மாற நாயனாருக்கு ஆனந்த கண்ணீர் பெருக, வெகு நாட்கள் தாய் முகம் காணாத பிள்ளைகள் தாயை பார்த்தது போன்று, மழை முகம் காணாத பயிர்கள் மழையை கண்டால் எப்படி மகிழுமோ அதே போன்று மிகுந்த அவாவோடு அம்மைக்கு அநேக ஆசீர்வசனங்களை சொல்லிக்கொண்டே உள்ளே செல்கின்றார். அம்மையானவள் எம்பெருமாட்டி பறவை நாச்சியாரானவள் இப்பிராமணோத்தமரை கண்டவுடன் ஒரு ஆசனம் கொடுத்து அதிலே இருக்க வைத்து உபசரிக்கின்றார். அந்த பிராமணோத்தமரை பார்த்து மகா கிருபை உடையவராக, தாங்கள் வசிக்கும் இடம் யாது, இங்கே ஒவ்வொரு நாளும் தவறாத தூதுவளம் பூவும் காயும் கீரையும் கொண்டு வந்து கொடுப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டருளுகின்றார் எம்பெருமாட்டி பறவை நாச்சியார். நம் நாயனார் சொல்கின்றார், அம்பர் மாகாளம் என்னுடைய க்ஷேத்திரம், எனது பெயர் சோமாசி மாறன், என்னுடைய முயற்சியெல்லாம் அந்த எல்லாம் வல்ல தலைவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்து இந்த ஜனனம் என்கின்ற பிணியை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என் கருத்து. மகாபாவியாகிய எனக்கு அவ்வாறு தோன்றுகின்றது என்று அறிவிக்கின்றார் எம்பெருமான் சோமாசி மாறநாயனார். அம்மையானவள் அதி சந்தோஷம் அடைந்து, மானுட ஜன்மம் பெற்றவர்கள் அடைய வேண்டிய முக்கிய பிரயோஜனம் அதுதான், அதுவன்றி வேறு இல்லை. உண்மையாய் நோக்கினால் தலைவனை எண்ணுபவர்கள் எண்ணுவதை நம்முடைய தலைவனாகிய சிவபெருமான் முடித்து தருவார் என்று திருவாக்களித்தார். அதோடு தங்களுக்கு நம்பால் அடைய வேண்டிய பிரயோஜனம் ஏதேனும் இருக்கின்றது என்றால் அதனை தெரிவித்துக் கொண்டால் அவ்விதமே யாம் செய்வோம், என்னிடம் தெரிவிங்கள் என்று பறவை நாச்சியார் எம்பெருமான் சோமாசி நாயனாரிடம் கேட்டருளுகின்றார். உடனே நம் நாயனார், அம்மே, நான் அடைய வேண்டிய நன்மைகள் எல்லாம் முடிக்கத்தக்க வல்லமை உடைய இந்த இடத்தில் நான் என்ன தெரிவிக்கப் போகின்றேன் என்று விண்ணப்பம் செய்தார். உடனே எம்பெருமாட்டி பறவை நாச்சியார், சுவாமி, தாங்கள் நெடுநாட்களாய் யாதொரு பிரயோஜனமும் இல்லாமல் செய்த அந்த நன்றிக்கு எதை கைமாறாக நான் கொடுக்கலாம், என்ன செய்யலாம் என்றால் எனக்கு எந்த ஒன்றும் தோன்றவில்லை. எனவே தங்களுக்கு வேண்டிய காரியம் என்ன என்று தெரிவித்துக் கொண்டால் யாம் முடித்து தருவோம் என உத்தரவளித்தார் எம்பெருமாட்டி பறவை நாச்சியார். எம்பெருமாட்டி உத்தரவு இட்டு விட்டார்கள். எனவே அம்மே, ஜனன மரணங்களை நீக்கிக் கொள்ளும் வண்ணம் வேதாகம சாஸ்திரங்களை விசாரித்ததில் பசுதர்மம் என்றும் சிவதர்மம் என்றும் இரண்டு பாகுபாடாகவும், அதிலே பசுதர்மத்தை நீக்கி தலைவனையே குறித்து சிவ பரம்பொருளை குறித்து சிவ தர்மமாகிய மகா யாகங்களை செய்தால் மோட்சம் அடையலாம் என்று சாஸ்திரங்களிலே விதித்திருக்கின்றது. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அருகிலேன். ஆகையால் பொது நீக்கி தலைவனை குறித்து மகா சோம யாகம் செய்ய வேண்டும் என்று உத்தேசிக்கின்றேன். அந்த யாகம் நிறைவேறுவதற்கு எனது பரம கிருபா தயாளுவாகவும் சைவ சமய சத்குரு மூர்த்தியாகவும் இருக்கின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கடைக்கண் பார்த்தருளுவார்கள் என்றால் அந்த யாகம் முடிவு பெறும் என்று விண்ணப்பிக்கின்றார் எம்பெருமான் சோமாசி மாற நாயனார். அம்மையானவள் மகா கிருபை உடையவளாய் அந்த யாகம் பூர்த்தி செய்ய வேண்டுவதற்கு சுவாமிகள் செய்ய வேண்டிய உபகாரம் என்ன என்று கேட்கின்றாள் சோமாசி மாற நாயனாரிடம். அம்மா இவ்வாறு கேட்ட உடனேயே எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கிருபை செய்து தியாகராஜ பிரபுவிடம் பிரார்த்தித்துக் கொண்டால் அந்த தியாகராஜ பிரபுவிடம் விண்ணப்பம் செய்து எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தியாகராஜ பெருமானுடன் அந்த மகா சோம யாகத்திற்கு எழுந்தருளினால் அடியேனுக்கு மோட்சம் கிட்டும் அல்லவா, இதுவே என்னுடைய உள்ள கருத்து என்று
எம்பெருமான் சோமாசி மாறநாயனார் தெரிவிக்கின்றார். உடனே எம்பெருமாட்டி தாங்கள் போய் வாருங்கள் என்று உத்தரவளிக்கின்றாள். சோமாசி மாறநாயனாரும் அந்த உத்தரவை பெற்று அம்பர் நகருக்கு செல்கின்றார். பின்னர் எப்போதும் நடத்தி வருகின்ற அந்த நித்திய தர்மமாகிய தூதுவள்ளம், பூ, இலை, காய் முதலானது வழக்கம் போல செய்து வருகின்றார். அவ்வாறு வருகையில் ஒரு நாள் பறவையம்மையான நாச்சியார் பெருமாட்டி அவர்கள் சோமாசி மாறநாயனார் கேட்டுக்கொண்ட விஷயத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் எவ்வாறு தெரிவிப்பது என்று மனக்லேசம் அடைந்தார். தாம் இருந்த படுக்கையிலிருந்து எழுந்தருளிக்கவில்லை, சிந்தனை செய்து கொண்டே இருக்கின்றார். அன்றைய தினம் ராத்திரி சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தியாகராஜ பெருமானுக்கு செய்ய வேண்டிய பணிகளெல்லாம் செய்து பறவையம்மையார் மாளிகைக்கு, திருமாளிகைக்கு எழுந்தருளுகின்றார். கதவுகள் தாளிடப்பட்டிருப்பதை பார்த்து சேடிகளிடம் விசாரிக்கின்றார். சேடிகள், சுவாமி இன்று அம்மை படுக்கையிலிருந்து எழுந்திருக்கவே இல்லை, பறவையம்மையாரின் திருமேனிக்கு என்ன தொந்தரவோ அல்லது மனக்லேசமோ அறியோம் என்று தோழி பெண்கள் சொல்கின்றார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கதவை திறக்கும்படி செய்து அம்மையினுடைய நிலைமையை பார்த்து என்ன துன்பம், என்ன காரணம் என்று விசாரிக்கின்றார். அம்மையானவள் பேச சக்தியற்றவளாக இருக்கின்றாள். அம்மையினுடைய திருமேனிக்கு எந்தவித தொந்தரவும் இல்லை, ஏதோ மனக்லேசம் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அறிந்து கொண்டு, மனக்லேசம் இருக்கலாம், ஆனால் அதற்காக ஸ்நானம் போஜனம் இல்லாது இருக்கக்கூடாது, ஸ்நானம் போஜனம் முடித்து எந்த காரியம் வேண்டுமானாலும் அந்த காரியத்தை தெரிவித்தால் முடிப்போம் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாக்கு கொடுக்கின்றார்கள். அந்த விண்ணப்பத்தை எப்படி தமது வாயினால் சொல்வது என்று திகைக்கின்றார்கள் எம்பெருமாட்டி பறவை நாச்சியார். எங்கே தாம் சொன்ன அந்த வார்த்தை பிழைத்து விடுமோ, எம்பெருமான் சோமாசி மாற நாயனாருக்கு தான் கொடுத்த அந்த உத்தரவாதம், வாக்குறுதி பிழைத்து விடுமோ என்று அஞ்சினார்கள். அதை சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் எப்படி தெரிவிப்பது என்று திகைத்தார்கள். ஒருவேளை அந்த வார்த்தை தவறிவிட்டால், சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய பத்தினி பறவையார் சொன்ன வார்த்தை தவறிவிட்டாள் என்று உலகம் அவரை தூற்றுமே என்று அஞ்சினார்கள். எனவே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவையம்மையாரின் திருவுள்ள குறிப்பை அறிந்து, உன் வாயினால் சொல்லியது எக்காலத்தும் தவறுதல் வாராது என்று உத்தரவு, அந்த உறுதிமொழி கொடுக்கின்றார் எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பறவையே, உன் வாயினால் சொல்லியது நடந்தே தீரும், எக்காலமும் தவறாது என்று உத்தரவாதம் கொடுக்கவே, ஸ்நானம் போஜனம் முடித்து வருவாய் என்று ஆக்ஞேபிக்கின்றார் உத்தரவினை கொடுத்து. அவ்வார்த்தையை கேட்டவுடன் மகா சந்தோஷம் அடைந்து ஸ்நானம் முதலிய நித்திய கடன்கள் முடித்து போஜனமும் செய்து சுவாமிகளிடம் வந்து பேசுகின்ற அந்த காலத்திலே சுவாமி, சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் எம்பெருமாட்டி விண்ணப்பிக்கின்றார். சுவாமி, கொஞ்ச நாட்களுக்கு முன் ஒரு நாள் மட்டும் தூதுவளம், பூ, இலைக்காய் சமையல் செய்ய முடியவில்லை, அது ஏன் அன்று செய்யவில்லை என்று தாங்கள் கேட்டீர்கள், அதன் காரணமாக நான் சேடிகளை விசாரித்த போது என்று சொல்லி இந்த வரலாற்றை எல்லாம் எம்பெருமாட்டி விண்ணப்பிக்கின்றார். அப்படி ஒரு பிராமணோத்தமர் தினந்தோறும் அவ்வாறு கொண்டு வந்து கொடுக்கின்றார். அவர் அன்றைக்கு ஒரு நாள் வர முடியவில்லை. உடனே இது தெரிந்து மறுநாள் அவரை சந்தித்தேன். அவர் இந்த பசுதன்மம் சிவதன்மம் இவற்றையெல்லாம் விளக்கினார். விளக்கி மகா யாகம், மகா சோம யாகம் ஒன்று செய்ய வேண்டும் என்றும், அந்த யாகத்திற்கு தாங்களும் தியாகராஜ பெருமானும் எழுந்தருள வேண்டும் என்றும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளே தியாகராஜ பெருமானிடம் விண்ணப்பித்து தியாகராஜ பெருமானை அவிர்வாகம் பெற்றுக்கொள்ளும்படி தியாகராஜ பெருமானை எழுந்தருளச் செய்ய சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் தான் முடியும் என்று விண்ணப்பித்துக் கொண்டார். அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அவ்வாறே செய்கின்றேன் என்று இதற்கு முன்னமே நான் வாக்கு கொடுத்து விட்டேன். அப்படி வாக்கு கொடுத்த பின் இந்த விண்ணப்பத்தை, இந்த விஷயங்களை தெரிவித்தார். எனவே
அந்த சிவ தர்மங்களில் ஒன்றாகிய மகா சோம யாகம் என்பதனை பொது நீக்கி சிவபெருமானை குறித்து செய்ய வேண்டும். அந்த யாகத்தில் தியாகராஜ பெருமான் ஹவிர்பாகம் பெறும்படி அந்த காரியம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால், எம்பெருமானால், தம்பிரான் தோழரால் முடிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அந்த யாகத்திற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் எழுந்தருள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதுதான் அவரினுடைய பிரார்த்தனை என்று சொல்ல, தம்பிரான் தோழர் வன்தொண்டர் திரு நாவலூர் ஆழி எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் புன் சிரிப்பு கொண்டு, இதற்கு ஏன் நீ இவ்வளவு துன்பப்பட்டாய், அவ்விதமே முடிப்போம் என்று திருவுள்ளம் கொண்டார். பறவை அம்மையார் எம்பெருமாட்டி அதி சந்தோஷப்பட்டார். உடனே அதன் பின் எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தியாகராஜ பெருமானோடு இந்த அடியார்களினுடைய குணங்கள் அடியார்களுக்கு செய்யும் அனுகிரகம் இவற்றையெல்லாம் அதி சந்தோஷமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த திருவாரூரிலே தியாகராஜ பெருமானோடு பேசிக்கொண்டிருக்கும் நேரத்திலே இந்த விண்ணப்பத்தை வைக்கின்றார் மகாபிரபு. இந்த உலகத்திலே திரு அம்பர் மாகாளம் என்கின்ற க்ஷேத்திரத்திலே சோமாசிமாரர் என்ற ஒரு பிராமண சிரேஷ்டர் இருக்கின்றார். அவர் மகாபக்தி உடையவர். அவர் பொது நீக்கி தங்களை குறித்து யாகம் செய்ய வேண்டும் எனவும், அந்த யாகத்தில் தாங்களே ஹவிர்பாகம் நேரே எழுந்தருளி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பிரார்த்திக்கின்றார் என்று எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தியாகேச பெருமானிடம் விண்ணப்பம் வைக்கின்றார். தியாகராஜ பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அருளுகின்றார். அது மிகச்சரியே, நாமே எழுந்தருளுவோம். ஆனால் நாம் எந்த கோலத்தில் வந்தாலும் அந்த கோலத்தை கண்டறிந்து ஹவிர்பாகத்தை கொடுப்பாரா அவர்? அவ்வாறு அறியும் விசேஷ அறிவுடையவர் என்றால் நான் எழுந்தருளுவேன் என்று அருளுகின்றார். அப்படிப்பட்ட அறியும் சக்தி உள்ளதாயின் நாமே சென்று ஹவிர்பாகம் வாங்குவோம் என்கின்றார் தியாகராஜ பெருமான். அந்த திருவாக்கை கேட்டு எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவை அம்மையினுடைய மாளிகைக்கு வந்து பறவை அம்மையாரை பார்த்து சோமாசிமாரரை அவர் எண்ணிய வண்ண மகா சோமயாகம் செய்ய உத்தரவு கொடுக்கும்படி திருவாக்கு கொடுக்கின்றார். அம்மையானவள் சேடிகளிடம் சொல்லி, அந்த பிராமணர் வருவார் என்றால் இங்கே அழைத்து வாருங்கள் என்று ஆக்ஞாபிக்கின்றார். மறுநாள் காலையில் வழக்கம் போல சோமாசிமார நாயனார் வந்து சேர, தோழிகள் சோமாசிமார நாயனாரை அழைத்து கொண்டு சென்று பறவையம்மையாரின் சந்நிதியிலே இருத்தி வைக்க, பறவையம்மையார் சோமாசிமார நாயனாருக்கு மகா சோம யாகத்தை தாங்கள் நடத்தலாம் என்று உத்தரவு, தங்கள் கோரிக்கையின்படி யாகம் செய்யலாம் என்று உத்தரவளிக்க, உடனே தாங்களும் சுவாமிகளும் வந்திருந்து மகா யாகத்தை பூர்த்தி செய்ய வைக்கும் வேண்டும் என்று அதே கணத்திலேயே எம்பெருமான் சோமாசிமார நாயனார் பிரார்த்திக்க, பறவையம்மையார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் சென்று வந்திருந்து யாக பூர்த்தி செய்து தரும்படி பிரார்த்திக் கொள்ளுங்கள் என்று கூற, எம்பெருமான் சோமாசிமார நாயனார் அவர்கள் எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் சன்னிதானத்திலே சென்று அஷ்டாங்க நமஸ்காரம் செய்து, ஏ பரம சத்குரு சிகாமணி, அவ்விடத்து உத்தரவின் பிரகாரம் அடியேனால் செய்ய புகுகின்ற யாகத்தை அந்த அம்பர் என்ற திருத்தலத்திற்கு பதிக்கு தேவரீரும் பறவையம்மையாரும் எழுந்தருளி வந்திருந்து பூர்த்தி செய்து தர வேண்டும் என்று பலவாறு பிரார்த்திக்க, அப்பிரார்த்தனைக்கு இணங்கி அவ்விதமே வருகின்றோம் என்று யாக ஆரம்பம் செய்யும்படி உத்தரவு கொடுத்தருளுகின்றார் எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இந்த பூ உலகத்திலும் தேவலோகத்திலும் உள்ளவர்களும் மகா அதிசயம் அடைந்து இவ்விதம் பெறக்கூடிய அந்த அன்புடைய மகான்களும் இருக்கின்றார்களோ என்று அதிசயிக்கின்றார்கள். சோமாசிமார நாயனார் அவர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் அம்மையையும் வரவழைத்துக் கொண்டு அம்பர் க்ஷேத்திரத்திலே யாகசாலை அமைக்க, வேதாகமங்களில் அந்த எவ்வளவு பிரமாணங்கள் கூறப்பட்டிருக்கின்றதோ, இந்த சோமயாகத்திற்குரிய லட்சணங்கள் என்னெல்லாம் கூறப்பட்டிருக்கின்றனவோ, எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றனவோ, அதற்கேற்றபடி குண்ட மண்டல வேதிகை அதை கொஞ்சமும் தவறாமல் அமைத்து அதில் யாக அனுக்ஞை விக்னேஸ்வர பூஜை முதல் ஆரம்பித்து அதே போன்று யாகம் செய்து யாக பூர்த்தி செய்வேன் என்று அந்த யாக பூர்த்தி செய்ய வேண்டிய தினத்திலே திருவாரூர் தியாகராஜ பெருமான்
தாம் கொடுத்த அந்த வாக்குறுதிப்படி இந்த பூ உலகத்தில் உள்ள அடியார்களுக்கு இந்த தியாகராஜ பெருமான் இதுவரை அனுக்கிரகம் பண்ணாத கோலத்தோடு வருகின்றார். அது நீச்ச உருவாக அமைந்த திருவுருவம். அந்த திருவுருவம் ஸ்ரீ தியாகராஜ பெருமான் தம்முடைய நீண்ட ஜடாபாரத்தை கருப்பு உருமு மாலையாக சிரசிலே கட்டுகின்றார். நந்தியம் பெருமானை செத்த கன்றுக்குட்டியாக தோளிலே தூக்கி கொண்டார். தமது திருக்கரத்தில் அமைந்த டமருகத்தை சகடைக்கட்டையாகவும் 4 வேதங்களை 4 நாய்க்குட்டிகளாகவும் அஷ்டதிக் பாலகர்கள் எல்லாம் டங்கா வாங்கா கொம்பு சம்பாட்டம் அடிக்கின்ற ஆட்களாகவும் எம்பெருமாட்டி பராசக்தி அந்த அம்மை நீச்ச ஸ்திரீயாகவும் எம்பெருமானின் திருச்சடாபாரத்திலே இருக்கின்ற கங்கை மதுவாக அதனை ஒரு குடத்திலே ஏந்தி அந்த மதுக்குடத்தை நீச்ச ஸ்திரீயாக திருவேடம் கொண்ட அம்மை தன்னுடைய சிரசிலே வைத்துக் கொண்டு விக்னேஸ்வரரும் ஸ்கந்தரும் முதலான பிள்ளைகள் எல்லாம் நீச்ச பிள்ளைகளாக ஆரூரிலிருந்து புறப்பட்டு வருகின்றார்கள். வருகின்ற மார்க்கங்களிலெல்லாம் அந்த நடந்து வரும்போது அவர்கள் நடந்து வருகின்ற அடையாளங்கள் அம்மையின் சிரசில் இருக்கின்ற அந்த மதுக்குடமானது பொங்கி வழிய அந்த யாகசாலைக்கு சமீபத்திலே வருகின்றனர். யாகசாலையிலே இருக்கின்ற பிராமணர்கள் மற்றும் அனைத்து கூட்டத்தவர்களும் துக்கப்பட்டார்கள். இவ்வாறு நீச்ச உருவம் கொண்ட ஒருவனும் நீச்ச ஸ்திரீயும் இந்த கூட்டம் யாகசாலைக்கு வந்து விட்டார்களே என்று துக்கப்பட்டார்கள். அந்த தியாகராஜ பெருமானை நேரே வந்து அவிர்வாகம் வாங்க போகின்றார் என்று சோமாசி மாரநாயனார் சொன்னாரே, இந்த உலகத்தில் செய்கின்ற யாகம் போல நாம் செய்யவில்லை என்று சொன்னார்களே, ஆனால் இவர்கள் செய்கின்ற இந்த யாகத்திலே பறையன் பறைச்சி இருவரும் இவ்வாறு வரம்படி நேர்ந்ததே என்று எவ்வளவு நாத்தழும்பு ஏறி பேசுவார்களோ அப்படி பேசினார்கள் அந்த வேதியர்கள் யாவரும். ஆனால் சோமாசி மாரநாயனார், எம்பெருமான் சோமாசி மாரநாயனார் என்ன செய்தார் என்றால், எம்பெருமானை வழுத்தினார், சுந்தரமூர்த்தி சுவாமிகளை போற்றினார். இந்த மற்ற வேதியர்கள் சொன்ன பழித்துறையையே ஆபரணமாக பூண்டார். என்பு நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அழலது கண்ட மெழுகுது போல தாயை பிரிந்த பசுவின் கன்றானது எத்தன்மைத்தோ அத்தன்மைய உடையவராகி ஸ்ரீ தியாகராஜ பெருமானை மற்றும் நேரிலே எழுந்தருளிய ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் மனத்தினால் தொழுது அழுது உடல்களெல்லாம் கம்பித்து ஏ பிரபுவே என்று ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் பசுமரத்தின் கண் ஆணி அறைந்தால் போல கொண்டது விடாது பஞ்சாட்சர ஜபம் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த யாகத்திலே. அப்பொழுது அந்த காலத்தில் தியாகராஜ பெருமான் ஆடிக்கொண்டே செல்கின்றார். அம்மை மீது விழுகின்றார், அம்மை மீது உரசுகின்றாள். அம்மையானவள் சிரசிலே இருக்கின்ற அந்த குடம், அவள் அம்மை ஆடுவதால் அந்த சிரசிலே இருக்கின்ற மதுக்குடம் தாங்க முடியாமல் தத்தளிக்கின்றது. யாகசாலைக்கு மிக சமீபத்திலே வந்து விட்டார்கள். யாகசாலையில் இருந்த பிராமணர்களோ இவ்வாறு நீச்சன் ஒருவனும் நீச்ச ஸ்திரீயும் அவர்களது கூட்டமும் யாகசாலைக்குள்ளே வந்துவிட்டது என்று திட்டுகின்றார்கள், தாக்குகின்றார்கள், கற்களை எடுத்து எரிய தொடங்குகின்றார்கள். அம்மையும் அப்பனும் அந்த பிள்ளைகளோடு யாகசாலையிலே எழுந்தருளி விட்டார்கள், பிரவேசித்து விட்டார்கள். அவர்கள் பிரவேசம் செய்யவே அந்த நீச்சனும் நீச்சஸ்திரியும் அவர்கள் பிள்ளைகளும் அந்த கூட்டத்தும் அவர்கள் யாகசாலையில் பிரவேசம் செய்யவே அந்த யாகசாலையில் இருந்த பிராமணர்கள் யாகசாலையை விட்டு ஓடிவிட்டார்கள். அந்த நேரத்தில் மிகுந்த கிருபா தயாளுவாகிய குருமூர்த்தியாகிய சமயாச்சாரியாராகிய எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எம்பெருமான் சோமாசி மாரநாயனாரை பார்த்து,
இவர்தான் தியாகராஜ பிரபு என சமிக்ஞை தெரிவிக்கின்றார். உடனே எம்பெருமான் சோமாசி மாற நாயனாரும் அவரினுடைய பத்தினியும் அஷ்டாங்க பஞ்சாங்க நமஸ்காரம் செய்து கரமலர் தட்டிக்கொண்டு, எங்களை ஆட்கொள்ள வந்த நான்மறை முதல்வா, குருமணி அரசே, அமுதே, கனியே, உணர்வே, விரிகடல் உலகின் விளைவே, அருமையில் எளிய அழகே, கருமுகிலாகிய கண்ணே, வானோர்க்கரிய மருந்தே, போற்றி போற்றி என்று பல்வேறு விதமாக ஸ்தோத்திரம் செய்கின்றார்கள். அந்த நேரம் தியாகராஜ பிரபுவானவர் அந்த நீச கோலத்திலே இருந்தபடி தன்னுடைய 2 அருமை திருக்கரங்களை நீட்டுகின்றார். எம்பெருமான் சோமாசி மாறநாயனார் அளவிட முடியாத அன்பே வசத்தவராகி ஹவிர்பாகத்தை கொடுக்க அதனை தியாகராஜ பிரபுவானவர் ஏற்றருளினார். உடனே வானவர்கள் பூமாரி பொழிகின்றனர். ஆகாயத்தின் கண்ணே அநேக வாத்தியங்கள் முழகுகின்றன. பூலோகம், புவலோகம், சுவலோகம், ஜனோலோகம், தபோலோகம், மகரலோகம், சத்தியலோகம் தொழிய 7 உலகத்தவர்களும் அதிசயமடைந்தார்கள், இன்புற்றார்கள். அந்த மகாயாகத்தை முடித்து தியாகராஜ பிரபுவினுடைய திருவடியையே ஸ்தோத்திரம் பண்ணுகின்றார் எம்பெருமான் சோமாசி மாறநாயனார். அந்த நேரத்திலே தியாகராஜ பிரபு தாம் எழுந்தருளிய அந்த வேடத்தை நீக்கிவிட்டு தன்னுடைய நிஜஸ்வரூபத்தை காட்டினார். ரிஷபாரூடராக, 3 திருக்கண்கள் உடையவராக, அம்பிகா சமேதராக, நீலகண்டராக, விக்னேஸ்வரர் ஒருபுறம், ஸ்கந்த பெருமான் ஒருபுறம், சண்டேசர் ஒருபுறம் புடைசூழ தரிசனம் கொடுத்து, ஏ பக்த சிகாமணி, யாவர்கட்கும் முடிவுறாத அந்த மகாயாகத்தை பூர்த்தி செய்த அன்பனே, உமக்கு யாது வேண்டும் என்று திருவாய் மலர்ந்தருள, சோமாசி மாற நாயனார் ஆனவர், எம்பெருமானானவர், ஏ பிரபுவே என்று பலவித ஸ்தோத்திரம் பண்ணி நமஸ்கரித்து மகாபக்தியோடு சன்னிதானத்திலே நின்று, எம்பெருமானே, இந்த இந்த பிராமண வர்க்கத்தவர்கள் எல்லாம் சிவ நிந்தனை செய்து ஒளிந்தார்களே, அவர்களுக்கு தாங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று அந்த கருணையை வைக்கின்றார் எம்பெருமான் சோமாசி மாறநாயனார். அவர்கள் தெரியாமல், தங்களினுடைய நிஜரூபத்தை தெரியாமல் இவ்வாறு செய்து விட்டார்கள், அவர்களை பொறுத்தருளும் என்று விண்ணப்பிக்கின்றார். அதோடு இதே திருக்கோலத்தோடு இந்த தலத்திலே வீற்றிருக்க வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொள்கின்றார். இந்த பரமாச்சாரிய சுவாமிகள் இறங்கி கூறியதற்கு சாட்சியாக இந்த யாகசாலையிலிருந்து தாங்களே கடவுள் என்றிடும்படி அந்த வைதிக பிராமணர்கள் எல்லாம் உணரும்படி தாங்கள் செய்ய வேண்டும். அவர்கள் நிந்தித்து தூஷணம் செய்தார்கள். அவர்களுக்கெல்லாம் தேவரீர் கிருபை கூற வேண்டும். அதோடு இதற்கு மேற்கு திசையிலே அதிசமீபமான அந்த க்ஷேத்திரத்தில் எம்மை ஆட்கொள்ள வந்த இதே திருவுருவத்துடன் தாங்கள் எழுந்தருளி உண்மையாய் தரிசனம் செய்யும் அடியார்களுக்கு அவரவர்கள் வேண்டுவதை அனுகிரகம் பண்ணி அடியோங்களுக்கு மோட்சமும் அடையும்படி கிருபை பாலித்து அருள வேண்டும் என்று எம்பெருமான் சோமாசி மாறநாயனார் பிரார்த்திக்கின்றார், ஸ்தோத்திரம் செய்கின்றார். ஸ்ரீ தியாகராஜ பிரபுவானவர் நாயனார் கேட்டுக்கொண்ட வண்ணம் அதேபடியே அனுகிரகம் செய்தார். எம்பெருமான் சோமாசி மாற நாயனாரையும் அவர்தம் பத்தினியையும் புஷ்ப பல்லக்கின் மீது தமது லோகத்திற்கு எழுந்தருளும் வண்ணம் கிருபை செய்தார். அவ்விதமே அவ்விருவர்களும் சிவலோகம் சென்று சிவபெருமானுடைய திருவடி நீழலிலே இன்பமுற்றார்கள். இன்னும் அந்த க்ஷேத்திரத்தில் இன்றைக்கும் இதே இந்த வைகாசி ஆயில்யத்திலே இந்த மகா சோமயாகம் நிறைவேறி அங்கே எம்பெருமான் வந்த அதே திருக்கோலத்திலே எம்பெருமான் இன்றும் எழுந்தருளி அடியார்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கின்றார் என்பதனை நாம் இன்றும் கண்கூடாக தரிசித்து வருகின்றோம். அத்தகைய எம்பெருமான் சோமாசி மாறநாயனார் அந்த வன்தொண்டர் ஆகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளது திருவடிகளிலே கொண்ட அன்பு காரணமாக என்றும் மீண்டு வாராத நெறியாகிய அந்த சிவலோகத்திலே நிலை பெற்று அந்த என்றும் நிலை பெற்றிருக்கின்ற சிவானந்தத்தை அனுபவித்து நமக்கெல்லாம் இன்றும் அனுகிரகித்து வருகின்றார். அத்தகைய எம்பெருமான் சோமாசி மாற நாயனாரினுடைய குரு பூஜை தினமான இன்று வைகாசி ஆயில்யத்திலே எம்பெருமானின் திருச்சரிதத்தை சிந்திப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த இடைமருது ஈசன் சாத்திரக்குழு சிவமலர் அம்மா, பரமு ஐயா, பெரும்புலவர் ஐயா உள்ளிட்ட அனைத்து அடியவர்களின் திருவடிகளையும் அடியேன் வணங்கி நன்றி, பல கோடி நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த சிந்தனையை இந்த அளவிலே நாம் நிறைவு செய்வோம். எம்பெருமான் சோமாசி மாற நாயனார் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமாட்டி பறவை நாச்சியார் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி.
திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ பெருமான் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. புற்றிடம் கொண்ட நாதர் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் நம்பியாண்டார் நம்பிகள் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் சுவாமிகள் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. பெரிய புராணத்திற்கு உரை செய்து அருளிய உரையாசிரியர் சிவகவிமணி ஐயா CKS ஐயா அவர்களினுடைய பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. திரு அம்பர் புராணம் அருளிய மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஐயா அவர்களினுடைய திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. சித் சபேசா சிவ சிதம்பரம் கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவ சுப்பிரமணியோம் வள்ளிகாந்த ஸ்மரணம் சிவ சுப்பிரமணியோம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஐயா